VIT EEE 2025 Phase 3 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த சிறிய வீடியோ பதிவில் VIT EEE 2025 Phase 2 கவுன்சிலிங் ப்ராசஸின் போது ஒரு சில மாணவர்கள் என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங் செய்திருந்தார்கள், அவர்களுக்கு எந்தெந்த பிரான்ச்சஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் அலாட்மெண்ட் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு 3 மாணவர்களுடைய டீடைல்ஸ் மூலமாக ஒரு சிறிய பதிவை செய்திருக்கிறேன். VIT EEE 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபேஸ் நம்பர் 2ல கலந்துக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் வெர்சஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் 29,000 ப்ளஸ். இவர் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டூடெண்ட்டுடைய மென்டாலிட்டி அண்ட் மைண்ட் செட் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆகுது, அதர்வைஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளஸ்டரில் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆகுது, எய்தர் இன் VIT வெல்லூர் ஆர் VIT சென்னை கேம்பஸில் செலக்ட் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டோட ஃபேஸ் 2 அப்பீர் ஆயிருக்காரு. அவருடைய ஆப்ஷன்ஸ் படி ப்ரியாரிட்டி 1 வெல்லூர் கேம்பஸில் EC டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. அவர் செகண்ட் ஃபேஸுக்கு அப்பீர் ஆகும்போது அவருக்கு ஃபீஸ் கேட்டகரி 4 அவைலபிலிட்டியாக இருந்தது. தென் செகண்ட் ப்ரியாரிட்டி சென்னை கேம்பஸில் அதே EC டிபார்ட்மெண்ட் செகண்ட் ஃபீஸ் கேட்டகரியில் அவைலபிளாக இருந்தது. தேர்ட் ப்ரியாரிட்டி எகெயின் வெல்லூர் கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷனில் தேர்ட் ஃபீஸ் கேட்டகரியில் அவைலபிளாக இருந்தது. எகெயின் ப்ரியாரிட்டி 4ல் அவருக்கு அவைலபிளாக இருந்த ஃபீஸ் கேட்டகரி நம்பர் 1 ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி அட் சென்னை கேம்பஸ். நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி, தட் இஸ் ப்ரியாரிட்டி நம்பர் 5ல் அவருக்கு அவைலபிளாக இருந்தது சென்னை கேம்பஸில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்டர் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. தென் சிக்ஸ்த் ப்ரியாரிட்டியாக அவர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணது வெல்லூர் கேம்பஸில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் அண்டர் கேட்டகரி நம்பர் 5. தென் ப்ரியாரிட்டி நம்பர் 7ல் வெல்லூர் கேம்பஸில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் AI அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் 5th கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரியாரிட்டி நம்பர் 8 வெல்லூர் கேம்பஸில் இருக்க CSE வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் 5th கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்காரு. தென் 9th ப்ரியாரிட்டி எகெயின் வெல்லூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அதில் 4th ஃபீஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்காரு. 10th ஆப்ஷனாக 10th ப்ரியாரிட்டியாக சென்னை கேம்பஸில் இருக்க CSE கோர் பிரான்ச் 3rd கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. தென் 11th ப்ரியாரிட்டி அதே சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி 2nd ஃபீஸ் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரியாரிட்டி 12th சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் AI அண்ட் ரோபோட்டிக்ஸ் 3rd கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காரு. கடைசி ஆப்ஷனா, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 13 வெல்லூர் கேம்பஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டர் 4th கேட்டகரியில் அவர் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காரு. இங்கே அவருடைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, நான் வெல்லூர் கேம்பஸ் போகிறதா இருந்தால் ECE டிபார்ட்மெண்ட் 4th கேட்டகரியில் மட்டும்தான் எடுப்பேன், 5th கேட்டகரியில் கிடைச்சா நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் 5th கேட்டகரி இங்கே என்ட்ரியே போடல. அதே போல் சென்னை கேம்பஸில் ECE டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் அது நான் 2nd கேட்டகரியில் மட்டும்தான் எடுப்பேன், 5th கேட்டகரியில் நான் சாய்ஸே போடல அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார். தென் பிடெக் சென்னை கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி மட்டும்தான் வேணும், 2, 3, 4 அண்ட் 5 கிடைச்சா எனக்கு வேணாம். இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் எல்லா பிரான்ச்சஸ்லையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட அவர் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டார். சே ஃபார் எக்ஸாம்பிள், பிடெக் வெல்லூர் கேம்பஸில் நமக்கு ஒரு ஃபீஸ் கேட்டகரி, தட் இஸ் 4th கேட்டகரி ஃபீஸ் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக 5th கேட்டகரியும் அவைலபிளாக இருந்திருக்கும். ஸோ இவர் வெல்லூர் கேம்பஸில் ECE செலக்ட் பண்ணி கேட்டகரி நம்பர் 5 போட்டிருந்தாருன்னா allocation system will check for 4th category
If it is not available, the allocation system will check for 5th category. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் 4th category மட்டும் போட்டதுனால the seat allocation system will not check for 5th category. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனில் இவர் சாய்ஸஸ் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கார். BIT EEE 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபேஸ் நம்பர் 2ல நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிற 2 ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 38,800 ப்ளஸ். இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னா, வெள்ளூர் கேம்பஸ் ஆர் சென்னை கேம்பஸ் ஏதாவது ஒன்றில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் கோர்சஸ் இருந்தால் போதும், எனக்கு கேட்டகரி பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவோட இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி நம்பர் 1 வெள்ளூர் கேம்பஸ் சிஎஸ்சி கோர்ஸுக்கு 5th கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரியாரிட்டி நம்பர் 2 அதே வெள்ளூர் கேம்பஸில் சிஎஸ்சி வித் டேட்டா சயின்ஸ் சேம் 5th ஃபீஸ் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரியாரிட்டி நம்பர் 3 வெள்ளூர் கேம்பஸ் சிஎஸ்சி வித் ஏஎம்எல் சேம் 5th கேட்டகரி. தென் ப்ரியாரிட்டி லெவல் 4 சேம் வெள்ளூர் கேம்பஸ் CSE with AI and data engineering for same 5th fees category. Then 5, 6, 7 priority levelsல அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் கேட்டகரி நம்பர் 3, 4, 5ல கிடைச்சதுன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தென் ப்ரியாரிட்டி லெவல்ஸ் 8, 9, 10 சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸ் 3, 4, 5க்கு ரெடியாக இருக்காங்க. தென் 11th அண்ட் 12th ப்ரியாரிட்டி லெவல்ஸ் வெள்ளூர் கேம்பஸ்க்கு எகெயின் ரிட்டர்ன் வந்து சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி 4th கேட்டகரி ஆர் 5th கேட்டகரி கிடைச்சா எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தென் 13, 14, 15 ப்ரியாரிட்டி லெவல்ஸில் சென்னை கேம்பஸில் சிஎஸ்சி வித் ஏஐ அண்ட் எம்எல் கேட்டகரி 3, 4, 5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரியாரிட்டி லெவல்ஸ் 16, 17, 18, 19 சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி கேட்டகரி நம்பர் 2 ஆன்வர்ட்ஸ், தட் இஸ் 2, 3, 4, 5 அவங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கு, அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரியாரிட்டி லெவல் 20, 21, 22 அதில் சென்னை கேம்பஸில் சிஎஸ்சி வித் ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் இந்த ஸ்பெஷலைசேஷனில் 3, 4, 5 ஃபீஸ் கேட்டகரிஸ் இவங்க லாக் பண்ணியிருக்காங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ரக்சரை நம்ம கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் 29,000 ரேங்க்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் மெஜாரிட்டி கேசஸ் 1, 2, 3 இதே மட்டுமே முடிச்சுக்கிட்டாரு. 4, 5 மெஜாரிட்டி கோர்சஸ்க்கு அவர் போகலை. ஆனால் 38,800 ப்ளஸ் ரேங்க் வாங்கின 2 ஸ்டூடெண்ட் கோர்ஸ் தான் எனக்கு முக்கியம், ஃபீஸ் கேட்டகரி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5th கேட்டகரி இன் மெஜாரிட்டி ஆப்ஷன்ஸில் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சினாரியோலையும் ரிசல்ட் எப்படி பப்ளிஷ் ஆகிருக்கு, சீட்ஸ் எப்படி அலாட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். BIT EEE 2025 எக்ஸாமினேஷனில் 29,000 ப்ளஸ் ரேங்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டையும் 38,800 ப்ளஸ் வாங்கின 2 ஸ்டூடெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். 29,000 is naturally higher rank compared with 38,800 plus rank. நார்மலாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்னா 29,000 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல பிரான்ச்சும் 38,800 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் சுமாரான பிரான்ச்சும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம அஷ்யூம் பண்ணியிருப்போம். ஆனால் 29,000 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காரு. 1, 2, 3 இதில் கிடைச்சா நான் எடுப்பேன், 5th கேட்டகரி மெஜாரிட்டி கோர்சஸில் எனக்கு கிடைச்சாலும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் 5th கேட்டகரி உள்ளே கொண்டு வரவே இல்லை. அதனால் இந்த 29,000 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்ததுன்னா, நீங்கள் கேட்ட சில பிரான்ச்சஸ் ஃபீஸ் கேட்டகரிஸில் எங்களால் கொடுக்க முடியல, அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் கவுன்சிலிங் பேஸுக்கு உங்களை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. அதே சமயத்தில் 38,800 ப்ளஸ் ரேங்க் வாங்கின 2 ஸ்டூடெண்ட்டுக்கு சிஎஸ்சி கோர் பிரான்ச் விஐடி சென்னையில் ஃபீஸ் கேட்டகரி 5th கிடைச்சிருக்கு. ஏன்னா இவங்க எந்த கேட்டகரினாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற முறையில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க.
ஸோ டூரிங் த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நமக்கு உறுதியாக எது வேணும் உறுதியாக எது வேணாம் அப்படிங்கிற தெளிவோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம்னா we will get the requested seats during the counseling process. 38,800 plus rankல BTech Computer Science and Engineering core branch at Chennai campus under fees category number 5 alert ஆன screenshot உங்களுக்கு நான் display பண்ணியிருக்கேன். BIT EEE 2025 counseling process phase 3க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நான் ஒரு சேலஞ்சை பற்றியும் ஒரு அட்வான்டேஜை பற்றியும் இங்கே சம்மரைஸ் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபேஸ் நம்பர் 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு 29,000 ப்ளஸ் ரேங்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் கேட்ட பிரான்ச் லோயர் ஃபீஸ் கேட்டகரியில் கிடைக்கல. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஹையர் கேட்டகரி ஃபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விஐடியில் ஒரு சீட் கிடைச்சா போதும், ஸோ நான் ஃபேஸ் 3க்கு எகெயின் கலந்துக்கிறேன் அப்படின்னு வந்தார்னா, இதே மாதிரி ஸ்டூடெண்ட் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் சீட்ஸ் ஃபேஸ் 2ல் கிடைக்கலையோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் 3 கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது சீட் அலோகேஷன் சிஸ்டம் இந்த லோயர் கட் ஆஃபில் லோயர் ரேங்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சீட்ஸ் கொடுத்துட்டு தான் 45,001 ரேங்க்ல இருந்து ரிமைனிங் சீட்ஸை அலாட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த கான்செப்ட் சேலஞ்ச் ஃபார் ஃபேஸ் 3 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, தட் இஸ் யாரெல்லாம் ஃபேஸ் 2ல் எனக்கு சீட் கிடைக்கலன்னு இருக்காங்களோ அவங்க ஃபேஸ் 3க்கு ஃபார்வேர்ட் ஆகாமல் நான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இதோட முடிச்சுக்கிறேன் வெளியில் வந்துட்டாங்கன்னா இவங்க ஃபேஸ் 3க்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை. அதே சமயத்தில் ஏற்கனவே நம்ம சம்மரைஸ் பண்ண மாதிரி 38,800 ப்ளஸ் ரேங்க்ல இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்டுக்கு சென்னை விஐடியில் சிஎஸ்சி பிரான்ச் கேட்டகரி 5ல கிடைச்சிருக்கு. இந்த கேட்டகரி 5ல கிடைச்ச 2 ஸ்டூடெண்ட்டும் கேட்டகரி 5 அளவுக்கு இப்போதைக்கு என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியாது, அதனால் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன்னு ஃபீஸ் கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த அன்ஃபில்டு சீட்ஸ் எல்லாமே ஃபேஸ் நம்பர் 3 கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு வரும். ஸோ அன்ஃபில்டு சீட்ஸ் ஃப்ரம் ஃபேஸ் 2 may come to phase number 3 of counseling process. இந்த மாதிரி சமயத்தில் இந்த unfilled seats phase number 3க்கு வர்றது நம்ம phase 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். எனிஹவ் இந்த சேலஞ்சும் இந்த அட்வான்டேஜும் நம்ம கையில் இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் த மைண்ட் செட் ஆஃப் phase 2 ஸ்டூடெண்ட்ஸ். BIT EEE 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் phase 3ல கலந்து கொள்ள போகின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் பைசன் கோபிநாத். இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.